ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிவிக்கேல இந்த அதிகார மோகம் இருக்குல்ல, இது ரொம்ப ஏறிடுச்சுங்க அவங்களுக்கு. அதனால தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, கட்டளை கொடுக்குறாங்க. அந்த கட்டளை மக்களுக்கு கொடுக்குறாங்க, பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்குறாங்க, பலருக்கு என்ன பண்றாங்க கொடுத்துட்டே வராங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களே அந்த கட்டளையை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திருச்சி கிழக்குல நன்றி சொல்றதுக்காக விஜய் அவர்கள் போறாரு. அதுல அதுக்கு முன்னாடி ஏற்பாடுகள் குறித்து கூப்பா கிருஷ்ணன், அப்புறம் துணை சபாநாயகர் ரவிசங்கர் இருக்கிறாங்களே, இவங்களாம் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்ப செய்தியாளர்கள் என்ன பண்றாங்க, கேள்விகள் கேட்கிறாங்க. சார், இது மாதிரி விஜய் வராரு, என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஒரு விஷயங்கள் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது கூப்பா கிருஷ்ணன் சொல்றாரு, எங்க தலைவர் அடிச்சிருது இந்த உலகத்துல ஆளே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கூட நம்மளால கேட்க முடியுதுன்னு வச்சுக்கீங்களேன். எந்த உலகத்தை பத்தி அவர் சொன்னாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அது ஒரு புறம் இருக்கட்டும். கூட ஊடால புகுந்து அவர் என்ன பண்றாரு, துணை சபாநாயகர் ரவிசங்கர், நீங்க விஜய்லாம் சொல்லக்கூடாது, சிஎம் சொல்லுங்க. என்ன சார் புதுசா இருக்கு, கட்டளை போடுறீங்க, நீங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டா கட்டளை போடுவீங்களா அப்படின்றதான் நம்மளால கேள்வி கொடுத்து உடனே பத்திரிகைகள் அடிச்சாங்க. சார், உங்க கட்சி தலைவரை நீங்க என்ன வேணா கூப்பிட்டுக்கோங்க, எங்களுக்கு என்ன, நாங்க இப்படிதான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் எகிரின உடனே கூப்பா கிருஷ்ணன் தலையிட்டு என்ன பண்ணிட்டாரு, அதை சுமூகமா முடிச்சு வச்சிட்டாரு. அதாவது இவங்களுக்கு பதவி வந்ததுனால, அதிகாரம் வந்ததுனால என்னென்ன செயல்களில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா. விஜயை நீங்க தலைவரா நினைச்சுக்கோங்க, எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, இன்னும் சொல்ல போனா அவரை கடவுளா கூட நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பதவி ஏத்துக்கிட்டாங்கல்ல, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் பதவி ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உளமாற உறுதியளிக்கிறேன், மனதார உறுதியளிக்கிறேன், இறைவன் பேரில் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க தாவேக்காரங்க என்னமா சொன்னாங்க, விஜய் இங்க உட்காந்து இருக்கும்போது கடவுள் அறிய நான் என்ன பண்றேன், உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. புதுச்சேரியில ஒரு படி மேல போயிட்டு விஜய் போட்டோவே எடுத்து காமிச்சு கடவுள் அறிய என்ன பண்றேன், நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கேயே சபாநாயகர் அன்பழகன் என்ன பண்ணாரு, பதிலடி கொடுத்தாரு. எப்பா 1008 கடவுள் இருக்கிறாரு, 1009வது கடவுளை எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்தாரு. சோ உங்க விஜய நீங்க கடவுள்னு கூப்பிடுங்க, அவதாரம்னு கூப்பிடுங்க, சாமின்னு கூப்பிடுங்க, அண்ணான்னு கூப்பிடுங்க, மாமான்னு கூப்பிடுங்க, என்ன வேணா கூப்பிட்டுக்கங்க. ஆனா பத்திரிகையாளருக்கு நீங்க அப்படி கட்டளை போட முடியாது. இங்க நடக்கிறது மக்களாட்சி, மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சின்னு நீங்க திமுகவை சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு மன்னராட்சி அப்படின்றது விஜயோட ஆட்சி தான் மன்னராட்சி அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதுல நிறைய உதாரணங்கள் இருக்குது. இங்க போக்குவரத்து துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் இந்த கிளாம்பாக்கத்துல போயிட்டு பார்வையிடும் போது ஒரு பயணி ஏங்க பஸ் வரலன்னா, தம்பி நீ சாப்பிட்டு இருக்கிற, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்றாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா சாப்பிடலன்னு அவரை மேல நீங்க என்ன பண்றீங்க, வேற மாதிரி ஒன்று விஷயறீங்க. அதே போல அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணாருன்னா, ஏன் இங்க நீங்க எக்ஸ்பீரியர் டேட் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கடைநிலை ஊழியரை இது பண்றாரு. திருச்செந்தூருக்கு போனா அங்க நீங்க என்ன பண்றீங்க, பாதுகாப்பாளர் என்ன பண்றீங்க, பணியிடை நீக்கம் செய்றீங்க. ஆனா அர்ச்சகருக்கு நீங்க தடை செய்றீங்க. சோ இதுல பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு சாதி பார்க்கிற விஷயங்கள் பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம போலூர்ல டிவிகே எம்எல்ஏ அபிஷேக் இருக்காருல்ல, இவர் அந்த கல்குவாரியில போயிட்டு மிரட்டுறாரு. ஒரு சாமானிய மக்கள் கிட்ட போயிட்டு உங்க அதிகாரத்தை காட்டுறீங்களே, இதுவே நீங்க வேற இடத்துக்கிட்ட போயிட்டு உங்க அதிகாரத்தை காட்ட முடியுமா? சோ பல விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப சொல்லுங்க, மன்னராட்சி யார் பண்றா? தாவேக்கா தான் மன்னராட்சி பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்க சிஎம் சார்னு சொல்லுங்க, முதல்வர்னு சொல்லுங்க, அது எப்படி பேர் விட்டு சொல்லலாம் விஜய்ன்னு? அப்படி இல்லை, உங்க தலைவரை நீங்க என்ன வேணா கூப்பிட்டுக்கங்க சார். எங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, கட்டளை போடக்கூடாது. நீங்க சிஎம் சார் தான் கூப்பிடணும், முதல்வர் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல. இப்போ இங்க எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின், எடப்பாடியார் பல பேர் ஆண்டு இருக்கிறாங்க. அவங்களை எல்லாரையுமே அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னு தரக்குறைவா கூப்பிடணும் அப்படின்லாம் நான் சொல்லல. சோ அவங்க பேர் விட்டு சொல்லுவாங்க. சோ இது பத்திரிகையாளர்கள் அது மாதிரி யூஸ் பண்றது தான். சோ இதெல்லாம் நீங்க பண்றீங்களா, சாதாரண ஒரு மக்கள் கிட்ட போய் பேசுங்க, கேளுங்களேன், மக்கள்ல எப்படி கழிவு ஊத்தும். இப்போ உதாரணத்துக்கு கடந்த நீங்க பிரச்சாரங்கள் இருக்கும்போது இதே மு.க. ஸ்டாலின் அவர்களை
உங்க கட்சி நிர்வாகிகள் இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசி ரீல்ஸ் போட்டு அதை ட்ரெண்டிங் ஆக்கி பண்ணீங்க. அப்பெல்லாம் சொல்ல வேண்டியதானே? அப்ப எங்க போச்சு இந்த வாயி? சொல்ல வேண்டியதானே? ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை முதல்வர்னு கூப்பிடுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சிஎம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க உங்க தலைவரை சொன்னார, ஸ்டாலின் அங்கிள் சொன்னார, போய் சொல்ல வேண்டியதானே உங்க தலைவருக்கு? விஜயனா நீங்க ஸ்டாலின் சார்லாம் சொல்லாதீங்க, சிஎம் சொல்லுங்க, முதல்வர் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அப்பெல்லாம் எங்க போச்சு உங்களுக்கு? ஸ்டாலின் சார் சொல்லும் போதெல்லாம் எங்க போச்சு? இவங்க ரீல்ஸ்ல உங்க நிர்வாகிகள்லாம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு தரக்குறைவா பேசுனீங்களே, அப்பெல்லாம் எங்க போச்சு? இப்ப மட்டும் உங்களுக்கு உங்க விஜய் அண்ணாவை, உங்க விஜய் கடவுளை சிஎம்னு கூப்பிடணும், முதல்வர்னு கூப்பிடணும். என்ன அதிகாரம் பண்றீங்க? என்ன நீங்க அடிமையாட்சி பண்றீங்களா? மன்னராட்சி பண்றீங்களா? சுதந்திர நாடு சார், இது ஜனநாயக நாடு சார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்கவுங்க உரிமைகளை கூப்பிடுறதுக்கு இங்க உரிமை உண்டு. அதுக்குன்னு தரக்குறைவாலாம் கூப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? தரக்குறைவா கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்லல. பேர் சொல்லி கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க தலைவரை நீங்க கொண்டாடுங்க, தலையில தூக்கி வச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. பத்திரிகையாளருக்கு நீங்க எதுக்கு கட்டளை போடுறீங்க? இப்படிதான் கூப்பிடணும், அப்படி சர்வாதிகார ஆட்சி நடத்துறீங்களா? மன்னராட்சி நடத்துறீங்களா? ஒரு மன்னராட்சியில தான் மன்னருக்கு நீங்க வணங்கல அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது மன்னராட்சி காலம். மன்னர் இப்ப வராரு, வீதிக்கு வராரு அப்படின்னா எல்லாரும் தலை வணங்கணும். தலை வணாதவங்கள அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. சோ அது மாதிரி தான் நீங்க இருக்குது நீங்க சொல்றது. உங்க முதலமைச்சரை, உங்க விஜய, உங்க கடவுளை நாங்களும் முதல்வர் கூப்பிடணும், சிஎம் கூப்பிடணும், நீங்க யார் எங்களுக்கு சொல்றதுக்கு? அதான கேள்வி கேட்க தோணும். சோ இப்படியாதான் இவங்க அதிகார போதையில இப்படி மிதந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது. நீங்க தாவேக்கா அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, நீங்க கொஞ்சமா நினைக்காதீங்க. அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இடையூறா பண்ணிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப இடையூறா இருந்திருக்கிறாங்க. மக்களை அப்படியே திணிக்கிறாங்க. இதுதான் பண்ணணும், இதுதான் பேசணும், இதை பேசலன்னா, இதை செய்யலன்னா என்ன பண்ணுவீங்க சார்? சொல்லுங்க சார். அதையும் சொல்லிடுங்க சார். இப்ப சிஎம்னு கூப்பிடல, முதல்வர்னு கூப்பிடல, என்ன சார் பண்ணுவீங்க? சபாநாயகர், துணை சபாநாயகர் சொல்றாருங்க. அவரு சொல்றாரு, ஏன் முன்னாள் முதலமைச்சர் உங்க தலைவர் அப்படி பேசினாரே, அப்பெல்லாம் எங்க போனீங்க? அப்ப சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? உங்க கட்சி நிர்வாகிகளா பேசினால. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, விஜய இவங்க எப்படி கொண்டாடுறாங்களோ அப்படிதான் எல்லாரும் கொண்டாடணும், பாவிக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் கட்டண்டா சொல்ல முடியாது சார். ரூல்ஸ் எல்லாம் போட முடியாது சார். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சார். உங்களுக்கு சீனியர் பக்கத்துல இருக்கிறாரு கூப்பா கிருஷ்ணன், அவரை கேட்டு பாருங்க. கதையா சொல்லுவாரு, ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாரு. நீங்க இப்போ அதிகாரத்துக்கு புதுசா உங்க கையில அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாதீங்க அப்படின்னு தான் வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு நீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை. கூப்பா கிருஷ்ணன் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு துணை சபாநாயகர் ரவிசங்கர், அதை முதல்ல யோசித்து பாருங்க. அவரு உங்க தலைவரை நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க சார். சிஎம்னு சொல்லுங்க, முதல்வர்னு சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க, எதை வேணா சொல்லிக்கங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க, இப்படிதான் கூப்பிடணும், அப்படிதான் கூப்பிடணும். ஸோ இது ரொம்ப 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 வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஸோ இப்படியே தொடர்ச்சியா விஜய் தலைமையில் இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி, அமைச்சர்களும் சரி, எல்லாருமே ஒரு அதிகார போதையில இப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.